இது வெட்பாலை மரம். வெப்பாளி. ஆமாம், இதை பாலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதிரெடுக்கு இலையுடைய ஒரு செடி. இதில் வந்து பால் நிறைய இருக்கும். இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து வெகு அற்புதமான தீர்வை தரக்கூடியது இந்த வெட்பாலை அப்படின்றது. இதில் தான் நம்ம இந்த வெட்பாலை தைலம் அல்லது பொடுகு தைலம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் காய்ச்சுறாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து இந்த வெட்பாலை இலையை வந்து அரைச்சி போடலாம். அரைச்சி அதை வந்து சூரிய புடம் போட்டு அதை தலைக்கு தேய்ச்சோம்னா பொடுகு தலையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எதுவாவது இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த வெட்பாலை தைலம். இதிலே வெட்பாலை மடக்கு தைலம் அப்படின்னு செய்வாங்க. அந்த வெட்பாலை மடக்கு தைலத்தை வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மேல்பூச்சி தைலமாக பண்ணும்போது அவங்களுக்கு இந்த காணாக்கடி, வண்டுக்கடி, அரிப்பு, சொறி இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியது. முக்கியமாக சொரியாசிஸுக்கு கூட இந்த வெட்பாலை மடக்கு தைலம் நல்ல தீர்வை தரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இது ஒரு காய் தெரியுது, பீன்ஸ் காய் மாதிரியே தெரியுது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெட்பாலையில் வரக்கூடிய அந்த பூக்களிலிருந்து வரக்கூடிய இந்த காய். அது இதுக்குள்ளே தான் வந்து அரிசி இருக்குது. இதை வந்து வெட்பாலை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெட்பாலை அரிசியையும் நம்ம தைலம் காய்ச்சலாம். அதாவது வெட்பாலை அரிசி, கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்தும் நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தைலம் காய்ச்சலாம். அப்படி வந்து தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடியது தான் இந்த மூலிகை. எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி. சோரியாசிஸ் போன்ற அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கு அற்புதமான சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. தேவைப்படுறாங்க, நிச்சயமாக பயன்படுத்திக்கங்க.